திருமணத்துக்கு கேட்டு வந்துடணும். பழம் சொல்லி ஒன்று திருமணத்துக்கு கேட்டு வந்தவங்கள வாங்க. கேட்டு வந்தது கல்யாணத்துக்கு மாங்கலத்துக்காக கேட்டு வந்தோம். அந்த ரமேஷ் எங்க தலைவரே வாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் வரலாம் கல்யாணத்துக்கு. சரி அமைதியா பேசுங்க. உங்க கல்யாணம் ஆயிடுச்சா? வாங்க போங்க. சொல்ல மாட்டேன். மற்ற மக்களுக்கும் தெரியும். சரி சரியா? திருமணம் 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 திருப்பூர் கோயம்புத்தூர் ரைட்டா? சரி ஆமா உங்க அப்பாவுக்கு உடல்ல பாதிப்பு தெரியுமா? இல்ல தெரியாது. நீங்க சொன்னீங்களா? இல்ல. என்ன பாத்தீங்களா? பாக்கல. எப்படி கூப்பிட்டேன்? சொல்லி கூப்பிட்டேன். அப்பாவுக்கு உடல்ல பாதிப்பு சொல்லி கூப்பிட்டேன். ஆமா சார். கரெக்டா சொல்லி கூப்பிட்டா உங்க அப்பாவுக்கு உடல்ல பாதிப்பு சரி பண்ணி கொடுங்க. அப்போ டைம் அம்மா சொல்லி ஆயிடுச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் தானே வர? ஆமாம் சார். அத்தாப்படி எங்கள் அப்பா ஆயிடுச்சுடா உடனே துணியை தீர்த்து கொடுத்துட்றேன். சரி உனக்கு மாங்கலத்தை ஏற்றி கொடுக்குறேன். சரியா? உனக்கும் பொண்ணு அமைச்சு கொடுக்குறேன். சரியா? கருப்பா சரி புரியுதா? 2 டைம் ஏன் விட்டேன்னு 3ஆவது தவணை நான் பயன்படுத்திக்கும். அதே அப்படி யார்கிட்ட கொடுப்போம்? முதல்ல தாய் மாமி கொடுப்பா, நாய் மாமி கொடுப்பியா? சாமி கருசாமி கருசாமி பார்க்குறேன். இந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனேன். இந்த அம்மா குறி கேட்டான். அந்த அம்மா மாமி ஏற்றி விட்டா. கல்யாணம் ஆன உடனே என்ன மறந்துட்டான். இப்போ எத்தனை மாதம் தெரியுமா ஆகுது? இது மக்களுக்கு சொல்லுவாங்க. இந்த அம்மா குறி கேட்டான். கூட நான் மாநில தரணும்னு சொன்னேன். பொண்ணு பால் ஊரில் அம்மின்னு சொன்னேன். மைசூரில் அம்பிச்சு பொண்ணு அதே மாதிரி சொன்ன இடத்துலையே என்ன என்னை வந்து பார்க்க மாட்டேங்கான். சாமி தலைஞ்சு போகுது. சாமி தலை பொங்கல். என்னடா பொங்கல்? என்னடா தீபாவளி? வரங்குட்டோம்னா வந்து பார்க்கணும். அவனுக்கு தெரியல, அனுபவிச்சது அவ்வளோதான். நானும் விட்டு வச்சு நான் கோப்பறேன். அவன் வருவான் மறுபடியும். அப்புறமா ஐயா அப்பா நீங்கள் கொடுத்துங்க திருமணம் இந்த அம்மாசி கொடுத்துங்க அத்தாம நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு அடங்குங்க ஒரு சிக்னல் நிற்கிது. எதனால் எனக்கு தெரியல. இப்போ ஒன்று தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு அப்போ வருவான். நான் கொடுத்தேன். அப்போ வருவேன். வீட்டில் வச்சுக்கோ. நான் அப்புறமா கொடுக்குறேன். 2 பேருக்கு அப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் கூட்டினா உடல்நல சரி பண்ணி காப்பாற்றி கொடுக்குறேன். சரி சார். நீ பணம் லட்சங்களை செலவு பண்ணணும். உங்கள் உடலில் இருக்கிற வினியை தேக்க முடியாது. உங்கள் அப்பா வரல. புரியுதா? வச்சுட்டு வா. இப்போ நான் எப்படி நீ போய் உட்காந்து யோசனை பண்ணி சொல்லுவேன். இல்லை நாளைக்கு உமா தரக்கு நீங்கள் உடல்ல நீங்களாம் சொல்கிறாரு. யோசனை பண்ணிட்டு வந்து பேசு. சரி சார். சரி சார். பா எடுக்கிறமா என்னடா ஆங்கிலத்துக்கிட்ட நான் சாவு போய்க்கு இருந்தேன். பேச்சுவார்த்தை வர மாட்டேங்குது. பேச முடியல. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டேன். நான் செத்துருணும். ரமேஷ் நான் செத்துருணும். மக்களை பார்க்க முடியுமா, பேச முடியுமா, நான் மண்ணில் வாழ முடியுமான்னு அந்த ஹாஸ்பிட்டல் போய் நீ நினச்சிட்டேன். நான் என்ன சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் இருந்தால் நான் காப்பாற்றி கொடுக்குறேன், சரி பண்ணி கொடுக்குறேன். என் மண்ணு வருடான்னு சொல்லி தெந்தில் கொடுத்தான்னு சொல்லிட்டேன். எப்படி வந்தேன்?
ஒரே முதல் கனியிலே வந்து முத கனிலே வந்துட்டேன். அப்ப கனி நானா நீயா? ஆ? நீங்க தாங்க வாயே பேசி சொல்ல முடியல, செத்துருவோம்னு சொல்லிட்டு மண்ணில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலை ஆகி போச்சு, பேச முடியல. ரைட் பண்ணி அனுப்பிவிட்டு ஒரு மோனுக்கு அனுப்பிட்டு உனக்கு அங்கே அனுப்பி அங்கே அனுப்பி அங்கே அனுப்பி இங்கே வந்து நல்லா சரியாக வெளியே வந்து போடா என் மண்ணை வந்து மெரி போடான்னு சொன்னேன். குரலும் வந்துச்சு, உடனே சரி பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பா நான் நிற்கிறேன் படம் என்னை நம்பணும் எவனுமே கைவிடல. அப்போ இருந்த கருப்பசாமி வேற, இன்னைக்கு இருக்கிற கருப்பசாமி வேற. போதுமா? சரி வெற்றி வா. சரி கருப்பசாமி எனக்கு